ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸு ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். ப்ரெட்டை நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே பொட்டுக்கடலை 4 ஸ்பூன் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பொட்டுக்கடலை நைஸாக பவுடர் அரைச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் முழு பாசிப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை மாவோடையே சேர்த்து போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். முழு பாசிப்பருப்பு கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கிற பிரெட் தூள் இதையும் போட்டுடலாம். 100 கிராம் கேரட்டு திருகி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு மட்டும் போடுறேன், நீங்கள் இலை கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஒரு கைப்பிடி புதினா பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் இஞ்சி திருகி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், போட்டுடலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். மீதமான இட்லி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வடை ஷேப்பில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். மீதி இருக்கிற மாவை இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போட்ட உடனே திருப்பி விட வேணாம். 2 நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இப்போது 2 சைடும் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வர பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஹெல்தியான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.